பார்க்கறதுக்கே பயமா தான் இருக்கு. இருந்தாலும் தேன் சாப்பிடணும் ஒரு ஆசையில பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு தேன் எடுத்து சாப்பிடலான்னு போனா சும்மா இருக்க நம்மள தான் தேனிச்சு வளைச்சு வளைச்சு கொட்டுது. எங்க டீம்ல ஒரு பையன் தோட்டத்துக்கு போற வழியில கல்லுக்குள்ள நல்ல ஒரு பெரிய தேனா இருக்கு, நிறைய தேன் இருக்கு அப்படின்னு வந்து டீம்ல சொல்லிட்டான். அப்போ நம்ம டீம் பசங்க சும்மா இருப்பான்லாம், உடனே தடப்படலாம் தேன் எடுத்து திங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்க போன பிறதான் தெரியும் கல்லுக்குள்ள இருக்குது அடுக்கு தேனு, நல்ல பெரிய தேனா முத்துன தேனா இருக்கு. ஈச்செல்லாம் பயங்கரமா உக்கிரமா இருக்கு, நல்லாவே கொட்டும். புகை போட்டாதான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டான்ல. எங்க டீம்ல தேன் எடுக்கிறதே ஒரு 3 பேர் தான், மீதி இருக்கு நாங்களாம் தேன் சாப்பிட தான் போவோம். அவள் தான் 3 பேரும் தேன் எடுப்பாலும் தேனிச்சு கூடலாம் நல்லா விளையாடுவாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவளெல்லாம் கொட்டாது, நம்மள தான் கொட்டும். அதனாலே நாங்க ஒரு 10 அடி தள்ளி தான் நிற்போம். நம்ம டீம் பசங்க புகலாம் போட்டு நல்லா தான் தேன் எடுத்துட்டு இருந்தாலும் திடீர்னு இலையை தேனிச்சுலாம் கொட்டுது அப்படின்ட்டால் நாங்க இன்னொரு 5 அடி தள்ளி போயிட்டோம். சும்மா தேன் சாப்பிட வந்த எங்களுக்கு ஒரு 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு கொட்டு, தேன் எடுத்தவங்களுக்கு ஒரு 10 கொட்டு. தேன் கூட நல்ல பெரிய கூட தான் இருந்துச்சு, இருந்தாலும் நாங்க எதிர்பார்த்த மாதிரி தேன் இல்லை, கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. டீம் பசங்க திங்கிற அளவுக்கு கிடைச்சிச்சு. நிறையவே தேனிச்சு கொட்டினாலும் ஓடாம தேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்.